இங்கே பார்த்தீங்களா, நண்டு ரசம். அழகா சளி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போகாமல் மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு புதுசாக இருக்கிற நண்டை நைஸாக வாங்கிட்டு வந்து இப்படி சூப்பராக இடித்து நண்டு ரசம் வச்சு குடித்தா சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். சளி இருக்கிற இடமே தெரியாது. வாங்க, இது நான் வந்து பார்த்திங்கன்னா பொடிசு நண்டு தான் வாங்கியிருக்கேன். சளிக்கு வந்து சின்ன சின்ன நண்டு தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆற்று நண்டு கிடச்சின்னா ரொம்ப நல்லது. ஆனால் இங்கே டவுனில் கிடைக்காது. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன நண்டாக வந்து வாங்கி அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தாக்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நல்லாவே போடலாம். காரம் நமக்கு தேவை. அதை நல்லா ஒரு குடக்கல்லையோ இல்லை அம்மிலையோ இல்லை மிக்சிலையோ போட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு சின்ன இஞ்சி, 2 பூண்டு, ஒரு 6லேருந்து 10 வந்து சின்ன சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா இடிச்சுப்போம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு இடித்து இது தனியாக வச்சுப்போம். அப்படியே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நண்டு, அதையும் இந்த கல்லாலேயே வச்சு ஒரு இடிச்சுப்போம். எல்லாத்தையுமே நல்லா இடித்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு இடித்தா தான் இந்த சாறு வந்து அப்படியே இறங்கும். தவா வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் வரமிளகா 2, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த மசாலையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், அது வந்து நம்ம இஷ்டம் காரத்துக்காக தான், அதையும் போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி நல்லா வதங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அது புளிப்புக்காக தான். அதையும் போட்டுட்டு நண்டையும் நம்ம இடித்து வச்சுருக்க நண்டையும் போட்டு அதையும் ஒரு வதக்கிட்டு ஃபைனலாக வந்து நான் ஒரு லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்மளோட இஷ்டம்தான். அதை தண்ணி வந்து ஊற்றிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் லெமனையும் புழிஞ்சு விட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதை நல்லா ஒரு கலக்கிட்டு 10லேருந்து 20 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படியே அதை எடுத்து பார்த்தா அந்த நண்டு வந்து சக்கை மாதிரி தெரியும், எலும்பு கூடு மாதிரி. அப்போது பார்த்து எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஸ்மெல் வரும். வேறு அளவுக்கு சாதத்தை போட்டு இப்பயே சாப்பிட்றோம் அப்படின்னு தோணும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு அப்படி சூப்பாகவும் குடிக்கலாம். சுட சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சளி இருக்கிற இடமே தெரியாது.